மகான் துளசிதாசர் 44ஆம் பகுதி. தேவி சீதையை பிரிந்ததனால் பகவான் ஸ்ரீ ராமபிரான் மனதளவில் அனுபவித்து வரும் துயரங்களையும், உணவு உட்கொள்ளாமலும் உறங்காமலும் அவர் உடலால் சோர்ந்து போய் இருப்பதையும் தேவி சீதையிடம் எடுத்து கூறி, ஹனுமான் இதனை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவளது அழகிய வதனத்தில் தோன்றிய பாவங்களை அழகான கவிதையாக ஏடுபடுத்துகிறார். தன்னை பிரிந்த தன் கணவர் தேகம் மெலிந்தான் எனும் செய்தி இப்பெண்ணின் முகத்தில் புன்னகையை படரச் செய்ததை என் சொல்வேன் என்றும் அந்த காட்சியை நம் விழிகள் முன்னே கொணர்கிறார் தாசர். எத்தனை மையல் என் மீது என்னவர்க்கென நீ அறிவாயோ, பித்தனை போலும் அவர் செய்கை பொருத்தம் தான் என உணராயோ, வானும் வளர்மதி போலன்றோ நானும் அவரும் வாழ்ந்திருந்தோம், காணும் காட்சிகள் எதுவெனினும் கண்ணினை ஒன்றால் கண்டிருந்தோம், ஈருடல் ஓருயிர் இவரென்று எங்களை காண்பவர் பேசிடுவார், யாருடன் ஒப்புமை சொல்வதென ஏனோ அவரும் கூசிடுவார், என்னை பிரிந்த என்னவரின் கண்ணீர் துளிகள் இயல்வன்றோ, முன்னை வினையை இதுவென்று மன்னவர் துடிப்பதும் முறை அன்றோ, இதையே எதிர்பார்த்தேன், என் செவிகள் இரண்டிலும் தேன் பார்த்தாய், அதுவே இவளின் நிலையென்று அறிய வைத்த அவர் உயிர் மீட்பாய். தன் உணர்ச்சிகள் அனைத்தையும் வாய் திறந்து வார்த்தைகளில் வெளிக்கொணராமல் வெறும் முக பாவங்களிலேயே தேவி மைதிலி உரையாடி முடித்தாள் என்ற தாசரின் எழுத்துக்களை படிக்கும் பொழுது அண்ணலும் ஏங்கினான், அவளும் ஏங்கினாள் என்று நம்மால் உணர முடிகிறதல்லவா? மேற்படி ரசமாக இந்த காட்சியை பதிவு செய்த தாசர் ஹனுமன் ராவணனை சந்திப்பது, அவனுக்கு நல்லறிவு புகட்டுவது போன்ற காட்சிகளை எல்லாம் மற்ற கவிஞர்கள் போன்றே ஏடுபடுத்தியுள்ளார். ஆனால் இந்நூலில் அவர் லங்கா தகனம் குறித்து அதிகமாக சிந்திக்காமல் வரவிருக்கும் அழிவிற்கு கட்டியம் கூறுவது போல் லங்கையை அனுமன் சாம்பலாக்கினான் என்று மிகச் சுருக்கமாக முடித்து விடுகிறார். மீண்டும் தேவி சீதைக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி அவளிடமிருந்து சூடாமணியை வாங்கி கொண்டு ஆனந்த் அமர்கலங்கள் இடையில் கிஷ்கிந்தையில் வந்து இறங்கினான் அனுமன் என்று கூறிக்கொண்டு வருகின்ற தாசர், ராமனை சந்தித்தவுடன் அனுமன் கண்டேன் சீதையை என்று கூறுவதாக பதிவு செய்யவில்லை. மாறாக ராமனின் தாள்களில் பணிந்து வணங்கியவர் என் அன்னையின் நிலை தமது நிலையினும் பரிதாபமாய் உள்ளது என்று உரையாட ஆரம்பிப்பதாக காட்டுகிறார். தேவி சீதையிடம் பகவான் ஸ்ரீ ராமபிரானின் கணையாளியை முதலில் காட்டி அதை முன்னிட்டு கொண்டு பேசியவர் என் ராமனிடம் சீதையின் சூடாமணியை காட்டி பேச துவங்கவில்லை என்பதற்கு நமக்கு கிடைக்கின்ற சமாதானம் சொல்லின் செல்வனான அனுமனின் சமயோஜித புத்தியை பறைசாற்றுவதாக உள்ளது. ஏற்கனவே என் சீதையை அரக்கர்கள் கொன்றார்களோ தின்றார்களோ என்று கலங்கிக் கொண்டிருக்கும் ராமபிரானிடம் அவளது அணிகலனான சூடாமணியை எடுத்து நீட்டினால் சீதைக்கு ஏதோ நேர்ந்து விட்டதென எண்ணி அது அவரது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். அதனால் அப்படி செய்யாமல் கண்டேன் என்று சாதாரண வார்த்தைகளை கொண்டும் துவங்காமல் அவள் பாவம் உன்னிலும் அதிகமாய் நொந்து போய் உள்ளாள் என்று ஆரம்பிப்பதே தகுந்ததாக இருக்கும் என்று மாருதி முடிவு செய்ததாக தாசரின் வரிகள் நீளுகின்றன. 44ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.